அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கிளப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25th இன்னைக்கு மார்க்கெட் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணிட்டு அடுத்து என்ட்ரி டார்கெட்டுக்கான லெவல் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம பார்ப்போம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருந்தோம் 23,300 and 400 ரெண்டு சப்போர்ட் லெவல் இருக்கு. இந்த ரெண்டு சப்போர்ட் லெவலை எடுத்து அதுக்கப்புறம் மேலே போகும்போது இந்த லெவலை டச் பண்ணுவோம். 23,600 அப்படிங்கிற லெவல் டச் பண்ணோம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதில் 23,530க்கு மேலே போகும்போது இந்த லெவல் அப்படிங்கிற நம்ம எதிர்பார்த்தோம். ஸோ இந்த லெவலுக்கு மேலே போயிட்டு இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ஹை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 23,750 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிருக்கு. ஸோ 750 இந்த லெவல் போனதுக்கு அடுத்து நமக்கு என்ன மாதிரியான மார்க்கெட் மூமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நடந்த மார்க்கெட் ப்ரீவியஸ் சப்போர்ட்ல இருந்து மேலே போனது ஒரு சின்ன கரெக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு ஹை. ஸோ இதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 23,660 அப்படிங்கிற இந்த சப்போர்ட் லெவலும், அந்த லெவலுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 23,550 அப்படிங்கிற இந்த சப்போர்ட், இந்த ரெண்டு சப்போர்ட்டுமே அடுத்து ரியாக்ட் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சின்ன கேப் டவுன் வந்தால் இந்த சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஒருவேளை 23,600 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆகினா டவுன் சைடில் 530 வரைக்கும் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஒரு புல் பேக் கொடுத்து மறுபடியும் டவுன் வந்தால் 23,400. ஸோ இந்த ரெண்டு லெவல் அதிகபட்சமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற விஷயங்கள். ஆனால் சப்போர்ட்டை எடுத்து மேலே போகும்போது நம்ம அடுத்த டார்கெட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 23,900 அப்படிங்கிற மாதிரி நமக்கு இந்த லெவல் வரைக்கும் அடுத்த டார்கெட் மேலே போகலாம். ஸோ ஒருவேளை கேப் டவுன்ல மார்க்கெட் ஓப்பன் ஆனால், ஃபார் எக்ஸாம்பிள் 23,600க்கு கீழே ஓப்பன் ஆனால் ஒரு சின்னதாக புல் பேக் டவுன் சைடு வந்து சப்போர்ட் இங்கே அக்யூமுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் 23,800 900 இந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படிமா நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டி கேப் டவுன் ஆனாலும் இந்த மாதிரியும், கேப் அப்ல ஒருவேளை 23,900 ஓப்பன் ஆகுது அப்படின்னா அங்கிருந்து கீழே டவுன்ல வந்து இந்த சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போறது ரேஞ்ச் ஃபார்ம் பண்றது அப்படின்ற மாதிரி இந்த சினாரியோ அமையலாம். ஸோ அப்போ அடுத்த ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது 23,800, சப்போர்ட் அப்படிங்கிறது 23,660, அதுக்கு அடுத்து 23,530. ஸோ இந்த மூணு சப்போர்ட் அண்ட் ஒரு ரெண்டு சப்போர்ட்டும் ஒரு ரெசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி நம்ம இப்போதைக்கு நமக்கு அடுத்தடுத்து என்ட்ரி டார்கெட் லெவலாக இருக்கு. ஜென்ரலாக நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சப்போர்ட்ல பை பண்ணுறது, ரெசிஸ்டன்ட்ல செல் பண்ணுறது அப்படிங்கிற பேஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதே லெவலில் ஃபாலோ பண்ணுறது சேஃப் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சப்போர்ட் லெவலில் டச் பண்ணி ரிவர்சல் ஆகும்போது நமக்கு காலும், ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி கீழே வந்தால் புட்டும் எடுத்துக்கிறது சேஃப் அப்படிங்கிறதும். ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 23,500 அப்படிங்கிறது காலும், 23,900 அப்படிங்கிற புட்டும் நமக்கு சேஃப் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ட்ரி டார்கெட் அண்ட் ஸ்ட்ரைக் செலெக்ஷன் வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்கோம். இந்த ஐடியாவை உங்கள் ஐடியாவோட கம்பேர் பண்ணி ஒரு நல்ல என்ட்ரி எடுத்து டார்கெட் புக் பண்ணுங்க. உங்கள் ஒப்பீனியன் எதாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.